இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். சில தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது சொல்லியிருப்பாரு, ஒருத்தர் பச்சை கலர் பஸ்ல போறாரு, ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ்ல போறாரு, நீங்க எந்த கலர் பஸ்ல போனாலும் கடைசியில ஜெயிக்க போறது என்னவோ பிங்க் கலர் பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாரு. அதை எடுத்துக்கொண்டு இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சமூக வலைதளங்கள்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னாக்க அவங்க ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிங்க் கலர் பஸ்ஸோடைய போட்டோவை போட்டு புகைப்படத்தை போட்டு பாத்தீங்களா பிங்க் கலர் பஸ் எங்கெங்கெல்லாம் பறக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவுகளை போட்டு புலங்காகிதம் அடைந்து கொண்டார்கள். அந்த திமுகவினுடைய ஆபாச பேச்சாளர் ஒருத்தன் இருப்பான்ல, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவன் உட்பட நேத்து கூட ஒரு பொதுக்கூட்ட மேடையில அரியலூர்லயே எங்கேயோ பேசும்பொழுது என்னடா பிங்க் கலர் பஸ்ஸை பத்தி உங்களுடைய மகிமை தெரியுமா, நாங்க எத்தனை பஸ் விட்டுருக்கோம் தெரியுங்களா, அந்த பஸ்ஸுடைய தரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஆபாசத்தை அள்ளி கொட்டி இருக்கிறான். போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு, அவர் ஊர்ல பஸ் நல்லா இல்லை, எல்லாம் நாங்க பிரிச்சா மாதிரியே பஸ் விட முடியுமாண்ணா, தலை காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில எண்ணெய் வைக்காததும் பஸ் ஏறி போறதுக்கு காலு வலி முட்டி வலினா எனக்கு சொகுசு பேருந்து தாழ்தள பேருந்து கூடன்னு எங்க அண்ணங்கிட்ட கேட்டோம். அடக்கமா பஸ் கொடுத்துருக்காரு, இல்லை பேட்டரி பஸ் ஏறவே வேணாம், ஏறனா பொதுக்குன்னு போய் உட்காந்துக்கலாம். நேற்று எனக்கு நடந்த அனுபவம். நேற்று நான் என்னுடைய ஊருக்கு போயிட்டு வந்தேன். உளுந்தூர்பேட்டையில இருந்து சென்னை கிளாம்பாக்கத்திற்கு நான் பேருந்துல வந்தேன். அந்த பேருந்தினுடைய டிக்கெட்டு நேற்று நைட்டு நான் வந்தேன். நைட்டு ஒரு 9 இருந்து 9:30 மணி இருக்கும். அதுக்குள்ள உளுந்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நான் ஒரு பஸ்ல ஏறி, அரசு பஸ்ல ஏறி அங்க இருந்து வந்தேன். வரும்போது அங்க இருந்து சென்னை வரைக்கும் விட்டு விட்டு மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது. அந்த பஸ்ல அரசு பேருந்துல நான் வரும்பொழுது எடுத்த வீடியோவை போடுறேன் பாருங்க. பாத்தீங்களா, அரசு பேருந்து முழுக்க முழுக்க அந்த பேருந்துக்கு நடுவுல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கமும் பேசஞ்சர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நடுவுல பாத்தீங்கன்னாக்க எங்க இருந்துதான் ஒழுது ஊத்துறதுன்னு தெரியல, தண்ணி நடுவுல ஓடை போல ஓட ஆரம்பிச்சிருச்சு அரசு பேருந்துக்குள்ள. அது மட்டும் இல்லாம நாங்க ஜன்னல் ஓரத்துல நான் உட்காந்துருக்கேன். அந்த ஜன்னல் ஓரத்துல அப்படியே தண்ணி உள்ள சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருந்தது. நான் சென்னை இங்க கிளாம்பாக்கம் வர வரைக்கும் செங்கல்பட்டு தாண்டிதான் இந்தாண்டதான் மழை கிடையாது, அதுக்கு இந்தாண்டதான் மழை இல்லாம இருந்துச்சு. அது வரைக்கும் செங்கல்பட்டு வர வரைக்குமே சொட்டாக தண்ணி அந்த ஜன்னல் வழியா உள்ள ஊத்திக்கிட்டே இருந்தது. அதுல இருந்து வழிஞ்சி ஓடி காலுக்கடியிலையும் வழிஞ்சு உடந்து பேகையும் மேல வைக்க முடியல. மேல பேருந்து கிட்ட பாத்தீங்கன்னா சீட்டுக்கு மேல ஒரு பர்த் மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அது மேலதான் பேக் வைக்கிறதுக்கு லக்கேஜ் வைக்கிறதுலாம், அது ஃபுல்லா தண்ணி நிக்குது. அதுலயும் பேக் வைக்க முடியல. கீழே கால் வைக்கிற இடத்துலயும் பேக் வைக்க முடியல. ஏன்னாக்கா தண்ணி என்ன பண்ணுது, ஜன்னல் வழியா உள்ள ஒழுவி உள்ள ஆறா ஓடுது. அப்ப பேகை கீழே வைக்க முடியல, மேலேயும் வைக்க முடியல. அப்ப நான் அங்கிருந்து உளுந்தூர்பேட்டையிலிருந்து இந்தாண்ட கிளாம்பாக்கம் வர வரைக்குமே நான் பேகை மடியிலே தான் வச்சிருந்தேன். தண்ணி இந்தாண்ட ஊத்திக்கிட்டே இருக்கு, கீழே தண்ணி ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால விடிய தூங்காம வந்தேன். கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு என்ன கிளாம்பாக்கத்துல கொண்டு வந்து விட்டாங்க. அந்த 3 மணி நேரமும் தூக்கம் இல்லாம அந்த மழை சொட்டா நனைஞ்சுக்கிட்டு நான் வந்தேன். இதுதான் அரசு பேருந்துல மழை காலத்துல என்னுடைய அனுபவம். இப்படிதான் இந்த அரசு பேருந்துகள் இருக்கிறது. இந்த போக்குவரத்து துறையும் அப்படிதான் இருக்கிறது. இந்த தமிழக அரசும் இப்படிதான் ஓட்டையாக இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி. நாங்க ஆதாரத்தோட போடுறோம். இங்க பாருங்க, என்னுடைய டிக்கெட்டு நான் பஸ்ல பயணம் செய்யும் போது எடுத்த வீடியோ, ஒரிஜினல் வீடியோ கூட கொடுக்குறேன். நீங்கன்னா ஆய்வு கூட பண்ணிக்கங்க. அது எந்த பஸ் நீங்க கூட தேடி கூட பாத்துக்குங்க. அப்போ நான் மட்டும் இல்ல, அந்த பேருந்துல பயணித்த அத்தனை பயணிகளுக்குமே இதே நெருக்கடி தான். சுத்தீரி ஒழுகுது, நடுவுல தண்ணி போகுது, குழந்தைய வச்சுக்கிட்டு வந்தவங்க, லக்கேஜ தூக்கிட்டு வந்தவங்க, வயசானவங்க, கிட்டத்தட்ட நாங்க ஒரு 35 பேர் அதுல பயணிச்சோம். 35 பேருக்கும் இதே நிலைமை தான். யாரும் தூங்கல. இதுதான் அரசு பேருந்தினுடைய
நிலைமை. இன்றைக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் முழுக்க முழுக்க நஷ்டத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு, திவாலாக போகுது. அந்த லட்சணத்துல இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. போக்குவரத்து ஊழியர்களுக்கு இன்னும் பல இடங்கள்ல பிஎஃப் தொகை தரல, அவங்களுக்கு ஓய்வூதியங்கள் கூட கிடையாது போல இருக்கு. அவர்களுடைய பிஎஃப் நிலுவைத் தொகையில அப்படியே புடிச்சு வச்சிருக்காங்க, எதுவுமே தருவல போல இருக்கு. நிறைய முறைகேடுகள் அதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அந்த போக்குவரத்து கழகத்துக்குள்ள. ஆனா அந்த அமைச்சர் நல்லா வாய்கீழியே பேசுவாரு. எங்க பார்த்தாலும் போய் பஸ் நிறுத்தி ஆய்வு பண்றேன், அங்க போய் ஹோட்டல்கள்ல போய் ஆய்வு பண்றேன் அவர் நடந்துகிட்டு இருக்காரு. அரசு பேருந்து உண்மையிலேயே அவரை பயணிக்க சொல்லுங்க. அதிகாரிகள்லாம் நம்பி ஏறாதீங்க. அதிகாரிகள் உங்களை கூட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல பேருந்து இருந்தா அதுல ஏத்தி விட்டு பயணிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க, உங்களுக்கு விபதி அடிச்சிருவாங்க. ஒரு சாதாரணமா நீங்க போயிட்டு ஏதேனும் ஒரு அரசு பேருந்துல கண்ணை மூடிட்டு இருங்க மழை காலத்துல, அப்ப தெரியும் அரசு பேருந்துடைய பயணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப முழுக்க முழுக்க இவர்கள் விளம்பரம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த லட்சணத்துல மேடைக்கு மேடை ஏறி நாங்கள் விடியல் பயணம் வந்திருக்கோம், எங்க பிங்க் பஸ் தான் ஜெயிக்கும், எங்க பிங்க் பஸ் தான் 2026 ஆட்சி அமைக்கும், மஞ்சள் கலர் பஸ் பச்சை கலர் பஸ் எல்லாம் தோத்து போயிடும் அப்படின்னு மேடைக்கு மேடை வெக்கமே இல்லாம நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரீங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? நான் அனுபவித்த பயணம் இது. நான் என்னுடைய பயணத்தை நான் சொந்த அனுபவத்தை போடுறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் தமிழ்நாடு முழுக்க பயணிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஓட்டை பேருந்துகள் எத்தனை இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப முழுக்க முழுக்க போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கக்கூடிய அத்தனை பணத்தையுமே அதனுடைய கடனை அடைப்பதற்கு தான் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த பணத்துல ஊழல் எப்படி பண்ணலாம், கொள்ளை எப்படி அடிக்கலாம் தான் இந்த திமுக அரசு யோசிக்கிறதே தவிர அந்த போக்குவரத்து துறையை சரி செய்து ஊழியர்களின் குறைகளை சரி செய்து பேருந்துகளை சரி செய்து ஓட்ட வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட இந்த திமுக அரசுக்கு கிடையாது. ஆனால் வாய்க்கு வந்தபடி மேடையில எங்கெல்லாம் மேடை போடுறானுங்களோ அங்கெல்லாம் வாய்க்கு வந்தபடி கண்ட மேனிக்கு சகட்ட மேனிக்கு யாராவது குற்றச்சாட்டு வச்சா வெக்கமே இல்லாம பேசுவானுங்க இந்த திமுக காரணங்க. ஆனால் அந்த போக்குவரத்து துறையே இன்றைக்கு சீரழித்து விட்டார்கள். இன்றைக்கு கடன் சுமையில தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது போக்குவரத்து துறை. ஒரு பேருந்துகள் கூட ஒழுங்கா ஓடக்கூடிய பேருந்துகள் கிடையாது. எலக்ட்ரிக் பஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலக்ட்ரிக் பஸ் விட்டாங்க சென்னையில, அதை பார்த்தா எலக்ட்ரிக் பஸ் பழுதாயிட்டு அதை தள்ளிட்டு இருக்கான் 10 பேர். இந்த லட்சணத்துல தான் இந்த போக்குவரத்து துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் வெக்கமே இல்லாம பிங்க் கலர் பஸ் தான் ஜெயிக்கணும் இவனுங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க, மேடைக்கு முழங்கிக்கிட்டு இருக்கானுங்க. இதை இந்த தமிழக மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.